Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் அப்படி டைரெக்டாக பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஓன் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டாக அதான் ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மார்க்கெட் அனலைசிஸ் பார்ட் 2. ஓகேங்களா? பார்ட் 1 வந்து எஸ்டர்டே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும், இல்லைனா இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே கீழே இருந்து இப்போது மேலே வந்து போயிருக்கான். ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல வந்து டெய்லியோட ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் பை இருக்குது. பட் இந்த 2 டிமாண்ட்லேயுமே நமக்கு ஒரு ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய 2 டிமாண்டுமே நமக்கு ஒரு கரெக்டான டிமாண்ட் இல்லை. பட் மார்க்கெட் இங்கே இருந்தால் பை வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் மார்க்கெட் வந்து கீழே இப்படி அடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது 2 டிமாண்டுமே டிமாண்டாக இல்லாதப்போ மார்க்கெட் இது ஃபுல்லாக ஒரு லிக்விடிட்டியை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போது இது லிக்விடிட்டியாக அடிச்சுட்டு நமக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து பை ஆகிற சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கீழே வர்றதுக்கு நல்லாவே சான்சஸ் வந்து இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போது ஒரு வார் நடக்குது அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா செல் வராது, பை போகும். ஓகேங்களா? கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே போகும் இப்படி. ஆனால் இந்த டைம் வந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த டைம் வந்து கீழே வந்திருக்கு, மேலே போகாமல் கீழே வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த வார் நடக்கிறதுனால ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணனால ஆயில் வரல, அதனால தான் கோல்டு கீழே போயிருக்கு. ஓகேங்களா? இப்போது ஆயில் வாங்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டான கோல்டை யூஸ் பண்ணி தான் ஆயில் வாங்கணும். அப்போது கோல்டு என்ன ஆகும்னா செல் பண்ணப்படும். ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னா செல் பண்ணி இப்படி கீழே வந்திருக்கு. இப்போது ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டனால மார்க்கெட்டோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்டர்டே சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சரி அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸை எகைன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ரியாக்ஷனுக்கு மார்க்கெட் கீழே வரலாம். ஓகேங்களா? கீழே வரும், செல் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு செல் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு கீழே வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தோம். டெக்னிக்கலாக பார்க்கும்போதும் மார்க்கெட் வந்து கீழே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது, ரொம்பவே சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஹிடன் லிக்விடிட்டியாக இருக்குது. அப்போது மார்க்கெட் இதை அடிச்சுட்டு கீழே வர சான்ஸ் இருக்குது. இன்னொரு ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, டிமாண்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தலாம். டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரெக்டான டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் டிமாண்ட் இஸ் டிமாண்ட். ஸோ இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம ஒரு சின்ன லாட்டில் வந்து பை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பை கேரக்டரில் இருக்குது அப்படின்றனால. ஓகேங்களா? சரி. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஹவர் சப்ளை எடுத்துகிட்டு 15 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதோட ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட். ஸோ 5 மினிட்டில் பிரேக்கு, சப்ளையில் என்ட்ரி. நம்ம ஒரு 2 கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்த்தாகணும். மார்க்கெட் வந்து சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு கீழே பிரேக் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் மேலே இருக்கக்கூடிய சப்ளைலையும் மார்க்கெட் வந்தால் செல் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இதுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதை வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு நம்ம செல்லுக்கு வந்து வெயிட் பண்ணலாம், கவுண்டர். ஓகேங்களா?
மேலே வருவானா? இவ்வளோ தூரம் இருக்கானே மேலே வருவானா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே போகணும்னா, இத வந்து எடுத்துட்டு போகணும்னா, வருவான், எடுப்பான், கீழே போவான். ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் புடிக்கிறதுக்காக இதில செல் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் ப்ராஃபிட்டுக்காக இதில செல் பண்ண வேணாம். இந்த லோ வரைக்குமே நீங்க செல் வந்து செட் பண்ணிருங்க. ப்ராஃபிட்னா, நடுவுல இப்படி ரன் ஆயிட்டு இருக்கும்போது, சரி இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு நீங்க வெளிய போறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட்ட மிஸ் பண்ற மாரி இருக்கும். மார்க்கெட் மார்க்கெட் இந்த லோ வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து இருக்கு. அதனால இதுவரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு ரிஸ்க் டேக்கரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு ப்ராஃபிட் வந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இதில இந்த சப்ளைல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல என்ட்ரி போயி, நீங்க இந்த டிமாண்ட் வரைக்குமே ஹோல்டு பண்ணலாம். இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்றதே பெட்டர். ஓகேங்களா? இத வந்து நெக்ஸ்ட் மொமெண்ட் கோல்டுல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, AUD, USD வந்து நம்ம இந்த சப்ளைக்குள்ள இருக்கக்கூடிய ரீஃபைன்மென்ட் எகைன் இந்த சப்ளை ஒர்க் பண்ணி கீழ வரும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து சப்ளைல மிட்டிகேட் பண்றான். மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை அவைலபிளா இருக்கு. ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல நமக்கு ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர். ஸோ இப்படி ஃபெயிலியர் ஆகுதுனாலே நமக்கு அ டோட்டலா சப்ளை ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை 4 ஹவர்ல பிரேக் ஆகாம இருக்கு அப்படின்றனால 15 மினிட்ஸ்ல இது கன்ஃபர்மேஷன் குடுக்க சான்ஸ் இருக்கு. கன்ஃபர்மேஷன் குடுத்து செல் போகலாம். ஸோ இதுல இங்க இருக்கக்கூடிய லோ தான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய லோ தான் நமக்கு சோர்ச். ஓகேங்களா? மார்க்கெட் இங்க வந்து இது சோர்ச் குடுத்தா, நம்ம சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். ஸோ இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. மார்க்கெட் இங்கருந்து பையும் ஆகலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டிமாண்ட். மார்க்கெட் இங்கருந்து பை ஆகுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. மேல இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும். இதுவும் வந்து ஸ்டேட் இருக்கு. அப்போ இந்த சப்ளை எடுத்துக்கங்க. இதுல வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாருங்க. ஸோ கன்ஃபர்மேஷன், ரீஃபைன்மென்ட் நல்ல ரீஃபைன்மென்ட் இருக்கு. ஸோ இந்த ரீஃபைன்மென்ட்டுக்கு மார்க்கெட் வந்தானா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தாலே 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? செஷன் டைமிங்ல கன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணிட்டானா, அடுத்த மூவ்மெண்ட் நான் என்ன அப்படின்றத அப்டேட் வந்து பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து இந்த சப்ளை வரைக்கும் பை இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி செஃப்ல நம்ம கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட் அந்த பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மேல இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நடுவுல ஒரு சப்ளை இருக்கு. இந்த சப்ளைலேருந்து நம்ம ஒரு கவுண்டர் வந்து போடலாம். எதுக்கு கவுண்டர் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க இந்த மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட் ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? மார்க்கெட் கண்டிப்பா இப்படி அடிச்சுட்டு கீழ இருந்து போவான். இந்த மாரி மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ளை இருக்கு பார்த்தீங்களா? அந்த சப்ளைலேருந்து செல் பண்ணி இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து பை பண்ணி போகலாம். இதான் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இந்த சப்ளை நோட் பண்ணிக்கங்க. இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுத்து கீழ வந்துட்டு இப்படி மேல போக சான்ஸ் இருக்கு. இந்த மாரி சான்ஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி ஜேபிஒய்ல நம்ம மேல இருக்கக்கூடிய சப்ளைல நம்ம என்ட்ரி வந்து குடுத்துருந்தோம். இது சோர்ஜ். ஓகேங்களா? கீழ பாருங்க. இது சோர்ஜ். அப்போ இது ஃபுல்லா இன்டியூஸ்மென்ட். இது வந்து சப்ளை. மேல இருக்கக்கூடிய சப்ளை ஒரு சூப்பரான சப்ளை. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போவோம். ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட்டும் நல்ல ரீஃபைன்மென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மென்ட்டுக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்றான் அப்படின்னா, நம்மளோட என்ட்ரி 5 மினிட். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு செல் போக சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த செல் வந்து கொஞ்சம் பெரிய செல்லா இருக்கும். இந்த லோ வரைக்குமே நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மூவ்மெண்ட்.
ஸோ இதில கிடைக்கக்கூடிய செல் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேங்களா? இத வந்து நம்ம மிஸ் பண்ணாம இந்த சப்ளை எடுத்துருங்க. ஸோ இந்த சப்ளைல இருந்து. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி ஜேபிஒய் நம்ம ஆல்ரெடி இந்த டிமாண்ட்ல ஒரு என்ட்ரி குடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிட்டுருக்கான். ஸோ இப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் சரியில்ல. ஓகேங்களா? இந்த ஃபுல் மூவ்மெண்ட்டும் வந்து சரியில்ல. இதுல நம்ம எந்த இடத்துலயுமே பை வந்து போக்கூடாது. ஓகேங்களா? பை போகணும் அப்டின்னா, இந்த இடத்துல போயிருக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த மூவ்மெண்ட் வந்து சரியில்ல. இப்போ எங்கேயுமே நீங்க டிமாண்ட் எடுத்து பை வந்து பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால ஏயுடி ஜேபிய வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஹை போனதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிள்க்கு நீங்களே வந்து இப்ப பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த இடத்துல சம்வேர் இங்க இருக்கு. அ இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போறேன் அப்டின்ட்டு ட்ரை பண்றீங்க. இந்த டிமாண்ட்லேருந்து பை போறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஒர்க் ஆகாது. ஏன்னா, எப்ப இந்த ஹைய போய் குளோஸ் பண்றோனோ, அப்போ தான் இந்த டிமாண்ட் வேலிட் ஆகும். அதுவரைக்கும் டிமாண்ட் வேலிட் கிடையாது. ஓகேங்களா? அதனால இந்த மாரி டிமாண்ட்ஸ்ல ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏடிஜேபிய கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ ஜேபிஒய் நம்ம இது பிஓஎஸ் எடுத்திருந்தோம். ரைட்டா? இங்க சப்ளை எடுத்திருந்தோம். சப்ளைவ பிரேக் பண்ணிட்டான் மார்க்கெட் டெய்லில. சப்ளைவ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல மேல போயிட்டான். மார்க்கெட் மேல போக தான் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம மேல ஒரு ரீஃபைன்மென்ட் எடுத்திருந்தோம். சப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மென்ட் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட்ட என்ன பண்றோம்? 4 ஹவர் இங்க இருக்கக்கூடிய சப்ளை எடுத்துட்டான். 15 மினிட்ஸ் போயிட்டான். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பட் என்னோட சஜஷன் இது ஃபெயில் ஆகறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம பிரேக் எங்க அப்படின்றத பார்க்குறோம். பிரேக் எங்க இருக்கு? பிரேக். அப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் டிமாண்ட். சரி, இதுதான் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா வந்து அடிச்சான் அப்படின்னா, சப்ளைன்றது எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. இதுதான் சப்ளை. ஸோ சப்ளைக்குள்ள நமக்கு என்ன நடந்திருக்குன்றத பார்க்கணும். ஹண்ட். ஹண்ட். ஓகேங்களா? ஹண்ட் நடந்திருக்கு. ஸோ 1 மினிட். 1 மினிட்ல நமக்கு நல்ல ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு மெயின் விஷயம், இந்த இடத்துலலாம் நல்லா இருக்கு. உடனே போய் இதில நம்ம என்ட்ரி போக்கூடாது. நமக்கு மெயின் விஷயம் இங்க தான் இருக்கு. இந்த சோர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் பண்ணா தான் நமக்கு இந்த சப்ளை வேலிட். இங்கேருந்து செல் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு இன்ட்ராடே பண்றது பெட்டர். இத பொசிஷன் ஹோல்டு பண்ண வேண்டாம். இன்ட்ராடே பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளிய வர்றது பெட்டர். ஓகேங்களா? அப்ப எங்க வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம்? இந்த ஹைய என்ன பண்ணுங்க, சோர்ஸா கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அப்படியே எரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹைய சோர்ஸா கன்சிடர் பண்ணுங்க. இது சோர்ஸா கன்சிடர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிமாண்ட் எங்க இருக்குன்றத பாருங்க. இது டிமாண்ட் இல்ல. இங்க டிமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ல இதான் வந்து டிமாண்ட். பட் மார்க்கெட் வந்தா இந்த டிமாண்ட்லாம் ஃபெயிலியர் பண்ணிருவான். ஓகேங்களா? ஏன்னா, இங்க பாருங்க. இங்கேருந்து இந்த மூவ்மெண்ட் ஃபுல்லாவே லிக்விடிட்டி. மார்க்கெட் லோ அடிச்சு கீழ வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ட்ரீம் இங்க இருக்கு டிமாண்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து டிமாண்ட். அப்போ இந்த டிமாண்ட் வர சான்ஸ் இருக்கு. அப்போ சப்ளைன்றது 4 ஹவர் 15 மினிட்ஸ் 5 மினிட் போறோம். 5 மினிட்ல மார்க்கெட் சோர்ஸ் குடுத்துட்டான் அப்படின்னா, 5 மினிட்ல மார்க்கெட் சோர்ஸ் குடுத்துட்டான்னா, சப்ளைல செல் வந்து எடுத்து
உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. ஒரு நார்மலான ப்ராஃபிட், டீசென்ட்டான ப்ராஃபிட் இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, இது ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி ஃபெயில் ஆகுது அப்படின்னா, ஃப்ளிப் எடுத்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து பை இருக்கு. 2 டிமாண்ட்ல இருந்து பை இருக்கு. ஸோ, அதனால 15 மினிட்ஸ்ல நம்ம சப்ளைல இருந்து செல் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? சப்ளைல செல் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் சப்ளைக்கு வரல. ஓகேங்களா? மேபி மார்க்கெட் வந்தா வரலாம். ஸோ, அது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது இதுல. ஓகேங்களா? ஸோ, நீங்க பார்க்கும்போது டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா, டிமாண்ட்லேருந்து பை இருக்கு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. கீழ ஒரு டிமாண்ட் இருக்கு. 2 டிமாண்ட்லேருந்து பை வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டில இந்த ஹைய எடுத்துட்டோம். ஸோ, நேரா இங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அண்ட் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து பை வந்து இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ஸ்ல இருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, 15 மினிட்ஸ் போயிட்டு, இதுல நீங்க ஒரு கவுண்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ, ட்ரை பண்ணுவோமா? ஸோ, இது நல்லாவே தெரியுது லிக்விடிட்டி. சப்ளை இத தான் எடுக்கணும். ஸோ, 5 மினிட். ஸோ, 1 மினிட்ல என்ன மொமெண்ட்? நோ மொமெண்ட். அப்போ இது விட்டுறலாம். கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல பார்க்கணும். ஸோ, 5 மினிட்ல கட் பண்ணியிருக்கு. எடுத்திருக்கு. ஸோ, சப்ளை. இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ இங்க கட் பண்ணியிருக்கு. ஸோ, 1 அண்ட் 1 சப்ளை இங்க இருக்கு. இதுல என்ட்ரி. அடுத்த என்ட்ரி வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ, 1 மினிட். எஸ் 1 மினிட்ல நல்ல மிட்டிகேட் இருக்கு. கட் பண்ணியிருக்கு. சப்ளை. இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. ஸோ, இப்போ என்ட்ரி போறது ரிஸ்கி. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி போறது நமக்கு டோட்டல் ரிஸ்க். ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட் 2 டைம் கொடுத்துருச்சு. அப்படியே விட்டுறணும். செல் பண்ணி விட்டுறணும். பட் இப்போ நம்ம ஒரு என்ட்ரி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறோம். நியூ என்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் தான் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ, இந்த என்ட்ரி இப்போதைக்கு பிரேக் ஈவன் என்ட்ரி. ஒரு என்ட்ரி பிரேக் ஈவன் கொடுத்துச்சுன்னா, அடுத்த என்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் ஃபெயில் ஆகும். நல்லா பார்த்துங்க. இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி ரிஸ்க்கு பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட் என்ட்ரியோட எஸ்எல் வேல்யூ இங்கே. செகண்ட் என்ட்ரி தான் மேலே இருக்கிற என்ட்ரி தான் ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, ஃபஸ்ட் என்ட்ரிலும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு போகலாம். அதுவும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம 2 இடத்துலையுமே 2 என்ட்ரி போடலாம். இல்லைனா 2மே சேர்த்து ஒரு என்ட்ரியாக போடலாம். இப்படி. ஓகேங்களா? ஸோ, டிபி கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் டிபி வைக்கணும். ஏன்னா இங்கே வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கா? ஸோ, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும்னா நம்ம கவுண்டரில் எடுக்கணும்னா கவுண்டரோட டிபி தான் வைக்கணும். ஓகேங்களா? அதை தாண்டி வேறு எதுலையும் வைக்கக்கூடாது. ஓகே. அப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு என்ட்ரி. ஸோ, 1 மினிட்ல நமக்கு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வேல்யூ வந்து நல்லா பெரிய வேல்யூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, 2த்துக்குமே சேர்த்து ஒரு என்ட்ரியாக போடலாம். இல்லைனா மேலே இருக்கிறதுல ஒரு என்ட்ரியும், கீழே இருக்கிறதுல ஒரு என்ட்ரியும் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ, இது ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. பட் கண்டிஷன்ஸ் பாருங்கள். நீங்கள் இதில் என்ட்ரி போட்டு என்ன ப்ரோ எஸ்எல் அடிச்சிருச்சு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா என்ட்ரி இங்கே கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அடுத்த என்ட்ரியும் கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். ஏன்னா இதோட வேல்யூ வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 2மே சேர்த்து போடுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? நல்ல வேல்யூ உள்ள ஒரு என்ட்ரி தான்.
ஓகேங்களா? நல்ல வேல்யூ இருக்கு. அதனால நம்ம இதில போய் லாஸ் பண்றதுல பிரச்சனை இல்ல. ஒரு லாஸ் செட் பண்ணுவோம். ஏன்னா, நீங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்எல் அப்படின்றது உங்களோட லாஸ கட் பண்ணணும் ஒரு இடத்துல. ஓகேங்களா? பெரிய லாஸ் இல்லாம ஒரு சின்ன லாஸ்க்கு உங்களோட லாஸ வந்து கட் பண்ணணும். ஆனா, உங்க கட் பண்ற இடத்திலேயே பெரிய லாஸ கொண்டு போய் செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்ககிட்ட ரூ. 10,000 இருக்குன்னா, லாஸ் பண்றது ரூ. 1000 இருக்கக்கூடாது. ரூ. 25லேருந்து ரூ. 50 தான் இருக்கணும் லாஸ். அந்த மாரி தான் செட் பண்ணணும். அப்போ லாஸ் பண்றதுக்கு பயப்படாம நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னா தான், உங்களால ப்ராஃபிட் பண்ற ட்ரேட தைரியமா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த ட்ரேடு போக சான்சஸ் வந்து இருக்கு. ஆனா, டோட்டலி ரிஸ்க். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, கண்டிப்பா லைக் வந்து பண்ணிருங்க. ஸோ, நான் இந்த யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய விஷயங்கள வந்து லேர்ன் பண்ண முடியுது. நெறைய விஷயங்கள வந்து கத்துக்க முடியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. அப்புறம் உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அப்புறமா கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து உங்கள சந்திக்கிறேன். ஸோ, அதுவரைக்கும் பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஈஸியா மனி மேக் பண்ணலாம். பட் ரிஸ்க்கு இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.